மைனர் கூட இல்லை, மேஜர் தான். துதியின் தேவனே, துதிக்கு பாத்திர, துதிக்கணும் உம்மை துதிக்கணும், உள்ளம் ஏங்குதே, துதிக்க விருப்பமே, துதியின் ஆவியா நிரப்புமே, என்னை நிரப்புமே, நிரப்புமே ஐயா. துதியின் தேவனே, துதிக்கு பாத்திர, துதிக்கணும் உம்மை துதிக்கணும், உள்ளம் ஏங்குதே, உம்மை துதிக்க விருப்பமே, துதியின் ஆவியா நிரப்புமே, என்னை நிரப்புமே, நிரப்புமே ஐயா. ஆலோசனை கர்த்தரே, அற்புதத்தின் தேவனே, தைலமே, ஆரோக்கியம் அளிப்பீரே. ஆலோசனை கர்த்தரே, அற்புதத்தின் தேவனே, ஆறுதலின் தைலமே, ஆரோக்கியம் அளிப்பீரே. துதியின் தேவனே, துதிக்கு பாத்திர, துதிக்கணும் உம்மை துதிக்கணும், உள்ளம் ஏங்குதே, உம்மை துதிக்க விருப்பமே, துதியின் ஆவியா நிரப்புமே, என்னை நிரப்புமே, நிரப்புமே ஐயா. அநாதி தேவன் நீரே, ஆபத்து காலத்திலே அடைக்கலமானீரே, ஆதாரம் என்றென்றுமே. அநாதி தேவன் நீரே, ஆபத்து நேரத்திலே அடைக்கலமானீரே, ஆதாரம் என்றென்றுமே. துதியின் தேவனே, துதிக்கு பாத்திர, துதிக்கணும் உம்மை துதிக்கணும், உள்ளம் ஏங்குதே, உம்மை துதிக்க விருப்பமே, துதியின் ஆவியா நிரப்புமே, என்னை நிரப்புமே, நிரப்புமே ஐயா. அன்பில் பூரணரே, ஆட்கொண்டீரென் உள்ளத்தை, ஆத்துமா பலன் பெற என்னை அபிஷேகம் செய்தீரே. அன்பில் பூரணரே, ஆட்கொண்டீரென் உள்ளத்தை, ஆத்துமா பலன் பெற என்னை அபிஷேகம் செய்தீரே. துதியின் தேவனே, துதிக்கு பாத்திர, துதி
துதிக்கணும் உம்மை துதிக்கணும் உள்ளம் ஏங்குதே உம்மை துதிக்க விருப்பமே துதியின் ஆவியா நிரப்புமே என்னை நிரப்புமே நிரப்புமே ஐயா அறுவடையின் தேவனே அழிந்திடும் ஆத்துமாக்கள் ஆதாயமாக்கப்பட என்னில் ஆசிரை பொழிந்தீரே அறுவடையின் தேவனே அழிந்திடும் ஆத்துமாக்கள் ஆதாயமாக்கப்பட என்னில் ஆசிரை பொழிந்தீரே துதியின் தேவனே துதிக்கு பாத்திர துதிக்கணும் உம்மை துதிக்கணும் உள்ளம் ஏங்குதே உம்மை துதிக்க விருப்பமே துதியின் ஆவியா நிரப்புமே என்னை நிரப்புமே நிரப்புமே ஐயா Oh Lord, amen. One note higher. பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே இன்றும் என்றென்றுமா பலிபீடத்தில் என்னை படைக்கின்றே உகந்த ஜீவபலியா பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே இன்றும் என்றென்றுமா பலிபீடத்தில் என்னை படைக்கின்றே உகந்த ஜீவபலியா யெகோவா ராஃபா நீரே தேவரே யெகோவா ஷம்மா நீரே கூடவே இருப்பவரே ஆராதனை உமக்கே ஆராதனை என்றுமே ஆராதனை உமக்கே ஆராதனை என்றுமே பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே இன்றும் என்றென்றுமா பலிபீடத்தில் என்னை படைக்கின்றே உகந்த ஜீவபலியா யெகோவா ஈரே நீரே தேவையெல்லாம் சந்திப்பீ யெகோவா ஷாலோம் நீரே சமாதானம் தருபவரே ஆராதனை என்றுமே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை என்றுமே பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே இன்றும் என்றென்றுமா பலிபீடத்தில் என்னை படைக்கின்றேன் உகந்த ஜீவபலியா யெகோவா நிசி நீரே
ஜெயம் தருபவரே, யெகோவா ரோஹி நீரே, எங்கள் மேய்ப்பனீரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை என்றுமே, ஆராதனை உமக்கே, ஆராதனை என்றுமே. பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே, என்றும் என்றென்றுமா. பலிபீடத்தில் என்னை படைக்கின்றே, உகந்த ஜீவ பலியா. பரிசுத்தரே உம்மை ஆராதிப்பே, என்றும் என்றென்றுமா. பலிபீடத்தில் என்னை படைக்கின்றே, உகந்த ஜீவ பலியா. ஆராதனை உமக்கே, ஆராதனை என்றுமே, ஆராதனை உமக்கே, ஆராதனை என்றுமே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you. Hosanna, Lord God. D minor, 4/4, tempo 95. D minor. என் தேவனே என் ராஜன், இல்லையே, சாரி. Oh, Father. Thank you, Lord God. Have mercy. Amen. Praise you, Lord. F minor, 4/4, tempo 111. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. உம்மை நான் மறவேன், உமக்காய் வாழ்வேன். உம்மை நான் மறவேன், உமக்காய் வாழ்வேன். அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியும்? வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியும்? அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. தாய் போ தேற்றி நீ, தந்தை போ
அணைத்தீ. தாயை போ தேற்றினீ, தந்தை போ அணைத்து. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணவு. அன்பே என் இயேசுவே ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். உலக முடிவின் நாட்களிலே, நெருக்கடியின் நாட்களிலே நீர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவராகவே இருக்கிறீரே. உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்தால், நீர் எங்களோடு கூட இல்லாதிருந்தால் நாங்கள் இந்த அதிகாலை நேரத்தை கண்டிருக்க முடியாது. கடந்த 6 மாத காலம் உடைய உண்மை உமக்கே உரித்த வண்ணமாக பெரிதாக இருந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய அரையாண்டு பகுதியை உடைய கரத்திலிருந்து பெற்றிருக்கிறோம். இந்த புதிய அரையாண்டு பகுதியை, இந்த குறிப்பிட்ட மாதத்தை உடைய பாதத்திலே மறுபடியும் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். தேசத்தை சமர்ப்பிக்கிறோம், இஸ்ரவேலை சமர்ப்பிக்கிறோம், கர்த்தருடைய திருச்சபை சமர்ப்பிக்கிறோம், தமிழர்களை சமர்ப்பிக்கிறோம், எங்களை படைக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. உடைய நாமம் எங்கள் உள்ளங்களிலே, இல்லங்களிலே, எண்ணங்களிலே, எங்கள் பிரயாசங்களிலே, எங்கள் போக்குவரவிலே தூய்மை அடைவதாக, முதன்மை அடைவதாக, மையம் அடைவதாக, முக்கியம் அடைவதாக, உயர்த்தப்படுவதாக. யாஹலலா லப்ஸரதி ஹதர கிரபரபாஷத்மி தௌரலதியதர பலரபக்கபஷப. பரிசுத்தமான யாவற்றின் மேலும் உடைய காவல் உண்டாயிருக்க வேண்டும் என்று இறைஞ்சி வேண்டுகிறோம். தேவனுடைய அரணை நாங்கள் ஆண்டவரே, எழுப்பப்பட்ட அருணை காத்துக்குள்ள அந்த அரணுக்குள்ளாக ஓடி சுகமாயிருக்க விழிப்புணர்வை, அர்ப்பணத்தை, பற்றி கொள்ளுதலை, படர்ந்து வாழ்வதை கர்த்தர் உதவியாய் அருளும்படி செபிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Lord. Continue to hover over our lives in this nation. Thank you. இயேசு நாமத்தில் வழிநடத்தும் அன்பின் பிதாவே, ஆமென். எழும்பி நிற்போம். சங்கீதம் 90 வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். The book of Psalms chapter 90. ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். நீர் மனுஷரை நிர்தூளியாக்கி மனுப்புத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம். பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம்.
உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாய் இருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை உமது பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். ஏசாயா 49 அதிகாரத்தை வாசிப்போம். தீவுகளே, எனக்கு செவி கொடுங்கள். தூரத்தில் இருக்கிற ஜனங்களே, கவனியுங்கள். தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அதற்கு நான், விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன். ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது. ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். என் தேவன் என் பலனாயிருப்பார். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாயிருப்பது அற்ப காரியமாயிருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியாரால் அருவறுக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனுமாய் இருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்த நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார். பின்னும் கர்த்தர், அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணின் நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும், கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள். சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அவர்கள் பசியாக இருப்பதில்லை, தாகமாக இருப்பதில்லை. உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளினிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். என் மலைகளையெல்லாம் வழிகளாக்குவேன். என் பாதைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தூரத்திலிருந்து வருவார்கள். இதோ அவர்கள் வடக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள். இவர்கள் சீனிம் தேசத்திலும் இருந்து வருவார்கள் என்கிறார். வானங்களே, கெம்பீரித்து பாடுங்கள். பூமியே, களிக்கூறு. பர்வதங்களே, கெம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள். உன்னை நிர்மூலமாக்கினவர்களும் உன்னை பாழாக்கினவர்களும் உன்னை விட்டு புறப்பட்டு போவார்கள். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். நீ அவர்கள் எல்லாரையும் ஆபரணமாக தரித்து மணமகள் அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். அப்பொழுது உன் வனாந்திரங்களும் உன் பாழிடங்களும் நிர்மூலமான உன் தேசமும் இனி குடிகளின் திரளினாலே உனக்கு நெருக்கமாயிருக்கும். உன்னை விழுங்கினவர்கள் தூரமாவார்கள். பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்கப் போகிற பிள்ளைகள், இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது,
நாங்கள் குடியிருக்கும்படிக்கு விலகியிரு என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். அப்பொழுது நீ, இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? நான் உன்னை பிள்ளைகளற்றும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே. இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ நான் ஒன்றியாய் விடப்பட்டிருந்தேனே. இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று உன் இருதயத்தில் சொல்லுவாய். இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். அப்பொழுது உன் குமாரரை கொடும் கைகளில் ஏந்தி கொண்டு வருவார்கள், உன் குமாரத்திகள் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவருடைய நாயகிகள் உன் கை தாயுமாயிருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்கக்கூடுமோ? அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்கக்கூடுமோ? என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகளோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். உன்னை ஒடுக்கினவருடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். மதுபானத்தால் வெறி கொள்வது போல தங்கள் இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. சற்று நேரம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். எஸ் லார்ட். One note higher. உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே என்னை தாங்கிடும். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே என்னை தாங்கிடும். என்னை காக்கும் தயவே, அணைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. என்னை காக்கும் தயவே, அணைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே என்னை தாங்கிடும். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே என்னை தாங்கிடும். யோசேப்பு சிறைச்சாலையில் தேவ தயவை கண்டது போ. யோசேப்பு சிறைச்சாலையில் தேவ தயவை கண்டது போ. வாழ்வில் உயர்வையும் பெருக்கத்தையும் உந்தன் தயவால் நீ தந்தருளும். வாழ்வில் உயர்வையும் பெருக்கத்தையும் உந்தன் தயவால் நீ தந்தருளும். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே என்னை தாங்கிடும். உந்தன் தயவால் உந்தன் தயவே என்னை தாங்கிடும். கட்டுக்களின் மத்தியிலும் மோசே தயவை கண்டது போ. கட்டுக்களின் மத்தியிலும் மோசே தயவை கண்டது போ. கனத்தையும் வெற்றியையும் உந்தன் தயவால் நீ காண செய்யும். வாழ்வில் கனத்தையும் வெற்றியையும் உந்தன் தயவால் நீ காண செய்யும்.
உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன். உந்தன் தயவே என்னை தாங்கிடும். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன். உந்தன் தயவே என்னை தாங்கிடும். யுத்தத்தின் நெருக்கத்திலும் உந்தன் தயவை கண்டது போல், யுத்தத்தின் நெருக்கத்திலும் உந்தன் தயவை கண்டது போல், வாழ்வில் ஜெயத்தையும் பலத்தையும் உந்தன் தயவால் நீ கழிய செய்யும். வாழ்வில் ஜெயத்தையும் பலத்தையும் உந்தன் தயவால் நீ பொழிய செய்யும். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன். உந்தன் தயவே என்னை தாங்கிடும். உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன். உந்தன் தயவே என்னை தாங்கிடும். என்னை காக்கும் தயவே, அணைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. 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 எல்லாம் உந்தன் தயவே. Amen. Hallelujah. Oh, praise you. E 2/4 140. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். நம் ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். மகிழுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடே அவர் திருமுன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடே அவர் திருமுன் வாருங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க. எக்காள துதி முழங்க இப்போதும் துதியுங்கள். எக்காள துதி முழங்க இப்போதும் துதியுங்கள். வீணையுடன் யாழ் இசைத்து வேந்தரை துதியுங்கள். வீணையுடன் யாழ் இசைத்து வேந்தரை துதியுங்கள். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா போதும் இருப்பவர், இனிமேலும் வருபவர். ராஜாதி ராஜா வாழ்க, கர்த்தாதி கர்த்தா
வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க. துதியோடும் புகழ்ச்சியோடும் அவர் வாசலில் நுழையுங்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் அவர் வாசலில் நுழையுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். அவர் நாமம் உயர்த்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். ஏகோபித்து ராஜாதி ராஜா வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க, கர்த்தா வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க. ஓசையுள்ள கைத்தாளத்தோடு நேசரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு நேசரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜா வாழ்க, ஆதி கர்த்தா வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க, ஆதி கர்த்தா வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க. நம் கர்த்தரோ நல்லவரே, அவர் கிருபை உள்ள. நம் கர்த்தரோ நல்லவரே, அவர் கிருபை உள்ளவரே. நம்பத்தக்கவர் தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். நம்பத்தக்கவர் தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். ராஜாதி ராஜா வாழ்க, ஆதி கர்த்தா வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, ஆதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். நம் ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார், அனைத்து உயிர்களை பாடுங்கள். Oh glory, hallelujah, hallelujah. No. D minor 3/4 tempo 130. Oh mighty God, bless you. மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது இரக்கம்,
ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. மிக கொடிய வேதனையில் இடுக்கண்கள் மத்தியில் விழுந்து விட்டேனும் கரத்தில். மிக கொடிய வேதனையில் இடுக்கண்கள் மத்தியில் விழுந்து விட்டேனும் கரத்தில். கொள்ளை நோய் விலகணும், ஜனங்கள் வாழணும், நாமம் உயரணுமே. கொள்ளை நோய் விலகணும், ஜனங்கள் வாழணும், நாமம் உயரணுமே. இரக்கம் தயவு அளவிட முடியாதையா. இரக்கம் தயவு அதை அளவிட முடியாதையா. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. மகா மகா பெரிய இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. பலவீனங்களை குறித்து பரிதபிக்கும் மிக பெரிய பிரதான ஆசாரியரே. பலவீனங்களை குறித்து பரிதபிக்கும் மிக பெரிய பிரதான ஆசாரியரே. எமக்கு ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே கிருபாசனம் வந்து நிற்கிறேன். ஏற்ற வேளை உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே கிருபாசனம் வந்து நிற்கிறேன். இரக்கம் தயவு அதை அளவிட முடியாதையா. இரக்கம் தயவு அதை அளவிட முடியாதையா. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. மகா மகா பெரியது இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது கிருபை. திருப்பாதம் காத்திருந்து மன்றாடும் பிள்ளைகள் மேல் மனதுருகும் நல்ல தகப்பனே. திருப்பாதம் காத்திருந்து மன்றாடும் பிள்ளைகள் மேல் மனதுருகும் நல்ல தகப்பனே. பஞ்சத்திலே பசியாற்ற நோயிலிருந்து காப்பாற்ற நோக்கமாய் இருப்பவரே. பஞ்சத்திலே காப்பாற்ற நோயிலிருந்து காப்பாற்ற நோக்கமாய் இருப்பவரே. இரக்கம் தயவு அதை அளவிட முடியாதையா. இரக்கம் தயவு அதை அளவிட முடியாதையா. ஏற்றிடும் கிருபை, ஆற்றிடும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. ஏற்றிடும் கிருபை, ஆற்றிடும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது
இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது. கிருபை மகா மகா பெரியது. இரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது. கிருபை. ஆமாண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அரையாண்டு பகுதிக்கு நீர் பாராட்ட போகிறது, பாராட்ட தீர்மானமாக இருப்பது உம்முடைய காருண்யம், உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம். தேசங்களுக்கு, இஸ்ரவேலுக்கு, திருச்சபைக்கு, குறிப்பாக ஸ்தல சபைக்கு நீர் பாராட்ட போகிற இந்த உம்முடைய ஒப்பில்லாத உமக்கே உரித்த அந்த உயர்தர அன்புக்காக, உயர்தர குணத்திற்காக, காருண்யத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். குறிப்பாக எங்களுக்கு குறிக்கப்படுகிற இப்படிப்பட்ட அனுகூல காலத்திலே நாங்கள் மரியாதைக்குரியவர்களாய் நடந்து கொள்ள, பண்புள்ளவர்களாய் நடந்து கொள்ள, பரிவுள்ளவர்களாய், பாசத்துக்குரியவர்களாய், மரியாதைக்குரியவர்களாய், மாண்பு மிக்கவர்களாய் நடந்து கொள்ள உதவி செய்யும். இதுகார எங்கள் வாழ்விலே கண்டு ஒதுக்கப்பட வேண்டிய, கைவிடப்பட வேண்டிய வேண்டாத குணங்கள் எல்லாம் முற்றிலும் நீங்கி ஒரு மாட்சிமை நிறைந்த ஒரு சமுதாயமாக எங்களிலே நம்முடைய மறுரூப கிரியைகள் மிகவும் பலமாய் வேலை செய்யும்படி ஜெபிக்கிறோம். கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். பேசிக்கொண்டிருக்கிறவரும், பேசினவரும், இனியும் பேச போகிறவரும் என்னவோ நீர்தான். நீர் முன் உரைத்தவைகளையும் அந்த காலத்திலே மறுபடியும் நினைவுபடுத்தி வழிகளிலே எங்களை செவைப்படுத்துகிறவரும் நீரே. So in your great magnanimity, perfect everything that concerns this local church as well as the churches in India, the churches you find worldwide. Thank you, Lord. Hallelujah. நீர் எடுத்துக்கொள்கிற முயற்சிகள் தான் என்னே, நீர் பாராட்டுகிற உம்முடைய இரக்கங்களும் கிருபைகளும் தான் என்னே. எங்கள் உள்ளங்களிலிருந்து மிருக குணத்தை நீர் நீக்கி போடும். புத்தி இல்லாத கோவேறு கழுதையின் குணங்களை எடுத்து போடும். Continue to mellow our hearts. நாங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்பட எங்கள் பலன் எங்கள் கையிலே, எங்கள் காலத்திலே திரும்ப உதவி புரியும். நீர் பரத்திலிருந்து எங்களை கண்ணோக்கி பார்க்கிறீர். நாங்களோ பூமிக்குரியவர்களாக, பூமியின் கீழானவைகளை, மண்ணோடு ஒட்டி இருக்கிறவைகளே தான் நாங்கள் மிகவும் துரிதமாக மகத்துவங்களையும், மேன்மைகளையும், தூய்மைகளையும், உச்சிதமானவர்களையும் மறந்து இவைகளிலே உழந்து கொண்டிருக்கிறோம். Grant us an established deliverance to go further with you. Tubara salah hayesre viburar yakpraba hashamanand yambara kuraptalar yadire bigudugandara velabara ganasratra agrigara bushabara balarava. எங்கள் கண்களுக்கு கலிக்கமிடும், எங்கள் இதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனை பண்ணும்.
நடந்து மோடு நடக்க ஆரம்பித்த விஷயத்திலே சளைக்காமல் நித்தமும் அனுதினமும் நடந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு காணப்படாமல் போன ஒரு ஏனக்கொய் போல உத்தம நடையை, உறுதியான நடையை, நிலைவரமான நடையை எங்களுக்கு தாரும். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எல்லா குறைகளோடு கோத்திர பிதாக்களோடு நடந்து அவர்களை மிகுந்த நம்பிக்கைக்குரிய பாத்திரமாய், உடன்படிக்கையின் பாத்திரமாய் மாற்றினவரே, நீர் வேண்டும், நீரே எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும். மீட்பரான இயேசு நாமத்தில் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். ஆத்தும அறுவடைக்காய் ஜெபிக்கிறோம். இந்திய மக்கள் உம்மை அறியக்கூடாமல் வலதுபுறத்துக்கு இடதுபுறத்துக்கு வித்தியாசம் அறியாத 144 கோடி மக்களை அடிமைப்படுத்தும், சிறைப்படுத்தும் எல்லா விஷமத்தனமான திட்டங்கள், சனாதன கொள்கைகள் இயேசு நாமத்தினாலே எண்ணமற்று போவதாக, அவமாய் போவதாக. ஜனங்கள் மரியாதையை தேடுகிறார்கள், ஆனால் மரியாதையில் நிலைத்திருக்க பண்பற்றவர்களாய் இருக்கிறார்கள், பொறுப்பற்றவர்களாய் இருக்கிறார்கள். துஷ்பிரயோகங்களின் விரயம் பண்ணும் வாழ்க்கையின் போக்கிலிருந்து எங்களை விடுதலை பண்ணும். Help us to be responsible, take responsibilities. Help us to be thankful, stay grounded in your will and way. Thank you. வரப்போகிற நன்மைகளுக்குரிய மகா பிரதான ஆசாரியராக இயேசு மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். வழக்கம் போல் உங்களால் முடிந்த அளவு ஓய்ந்த நேரத்தில் நேரம் காலம் சமயம் எடுத்து ஒரு சொல் அகராதியை எடுத்து வைத்து கொண்டு வேத அகராதியை கூட வாங்கி கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து கருத்துள்ள, அர்த்தமுள்ள, பிரயோஜனமுள்ள, ஒருவேளை மரணம் நம்மை சந்தித்தால் நாம் விழிக்கும்போது அவர் சாயலாலே திருப்தியாக, உயிரோடு இருந்தால் ஒரு நொடி பொழுதிலே, இமைப்பொழுதிலே இயேசு கொத்த சாயலாக மறுவுமாக ஆயத்தமடையும்படியான அதி முக்கியமான நெருப்பை போல பற்றி எறியக்கூடிய அந்த அனல் பறக்கும் சவாலை சந்திக்க ஆயத்தமாகுங்கள். இது சொல்லி கொடுக்கறதுனாலே மாத்திரம் வரக்கூடிய ஒரு ஒழுங்கல்ல, நமக்குள்ளாகவே அது உருவாக வேண்டும். அது நமக்குள்ளாகவே பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டும். ரொம்ப தலைப்போகிற துணுக்கு ப்ராபப்ளி கடவுள் அதை துவங்கி வைப்பதிலே மிகுந்த வைராக்கியமுடையவராக, உத்தரவாதம் உள்ளவராக துவங்கி வைத்தாலும் அந்த அக்கினியை காத்து கொள்வது 100% நம்முடைய பொறுப்பு. நோ கன்செஷன்ஸ். ஓகே, இந்த அரையாண்டு பகுதி முழுவதும் தேவனுடைய காருண்யம், தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை, தயவு அவருடைய நாமத்தின் மகிமைக்காக, அவருடைய புகழ்ச்சிக்காக, ராஜ்யத்தின் பரம்புதலுக்காக செயல்படும். அந்த விஷயங்களிலே நம்முடைய கவனமும், நம்முடைய ஈடுபாடும், நம்முடைய பயணமும், நம்முடைய முதலீடும், நம்முடைய உழைப்பும், ஒத்துழைப்பும் இருக்குமானால் முழுக்க முழுக்க அவருடைய எல்லா நன்மைகளையும் நம்ம என்ஜாய் பண்ணுவோம்.
எல்லா காலத்திலும் வேதம் துவக்கப்பட்ட எல்லா காலத்திலும், வேத சரித்திரம் துவங்கின எல்லா காலத்திலும் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற ஒருத்தரும் பிச்சைக்கு போல, ஒருத்தரும் சிறைச்சாலை அனுபவத்தை அவசியமான சில அடுத்த கட்டமான உயர்வுக்காக மெருகேற்றப்படும்படி அனுபவித்திருந்தாலும் மிகவும் துரிதமாக தேவனே குறுக்கிட்டு அவர்களை விடுதலை செய்து அவர்கள் மூலமாக இன்றும் மரித்தாலும் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஸோ இதெல்லாம் சும்மா வாய்க்கு வந்த பேச்செல்லாம் கிடையாது. சும்மா உஸ்பேத்துற வேலையெல்லாம் எனக்கு செய்ய தெரியாது, எனக்கு செய்ய இஷ்டமும் கிடையாது. தேவன் நமக்கு குறித்த இந்த மேன்மையான வாழ்வுக்காக நிராசையாய் போகும் ஒரு முயற்சியை வென்றுவிட்டு விருப்பங்களையும் செய்கைகளையும் நமக்களே உண்டாக்கி அதை நிறைவேற்றுகிற தேவனுடைய கரத்திலே அர்ப்பணித்து வாழுங்கள். சங்கீதம் 90க்கு செல்வோம். லெட்ஸ் கோ டு த புக் ஆஃப் சாம்ஸ் 90. இன்னொன்று, இந்த மாதம் இந்த அரையாண்டு பகுதி காலங்காலமாக பேசியவைகளைத்தான் தேவன் திரும்பியும் வேறொரு கோணத்தில் மறுபடியும் பேசுகிறார், நினைவுதான் படுத்துகிறார். God never speaks in a fresh way. அப்படின்னா அவர் ஏதோ பேச தவறி விட்டார், மறந்து விட்டார் என்று ஆகிவிடும். வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவர் பேசி முடித்து விட்டார், முற்றிற்று. We have a complete book, we have a finished book. There is nothing to add, there is nothing to subtract. ஆனால் பலமாக ஞாபகப்படுத்துவார், நினைவுபடுத்துவார். இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்று எல்லாவற்றையும் அவரவர்களுக்கு அன்னன்ன காலத்தில் பேசிய முழுமையிலிருந்து நமக்கு எடுத்து நமக்கு நினைப்பூட்டி நம்மை உருவாக்குவார். ஸோ இந்த 2026 half year, next half year, ஆண்டவர் தலைமுறைகளின் தேவனாய் இருக்க போகிறார். He is going to be the God of godly generations. நீங்கள் கர்த்தருடைய சந்ததியாக இருக்க ஆசைப்படுறதை விட கர்த்தருடைய சந்ததியாக இருக்க பிரயாசப்பட்டு அதில் நிலைத்திருங்கள். கர்த்தருடைய சந்ததி ஒன்றும் என்னமோ சின்ன கூட்டம் நினச்சிடாதீங்க. 800 கோடி மக்களில் நம்ம கணக்கெலாம் தப்பாகத்தான் போகுது, அதில் மாற்றுக்கருத்துக்கு இடம் இல்லை. தேவனுடைய ஜனங்களுடைய தலைமுறை இன்னைக்கு எண்ணப்படக்கூடாதவர்களாக இருக்கிறார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். ஸோ நம்மை நாம் சீர்தூக்கி பார்க்குறதுக்காக, நம்மை நாம் ரிவைஸ் பண்ணி பார்க்குறதுக்காக சில நேரத்தில் சில மேத்ஸ்லாம் போட்டு பார்க்குறோம், கணக்கெலாம் போட்டு பார்க்குறோம். அதெல்லாம் ஓகே, டு கீப் அஸ் ஆன் த ட்ராக். ஆனால் நம்ம கணக்கு வேறு, அவர் கணக்கு வேறு. அவர் கணக்கை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் கணக்கில் கணக்கனாக, ஒரு ப்ரொஃபஷனல் மேத்தமெட்டிஷியனாக இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் ஆடிட்டராக இருக்க பத்தாது, பிரயோஜனம் இருக்காது. கர்த்தருடைய கணக்கு அடுத்த மைக்கூட்டை அவர் ஒரு தேவ தூதன்கிட்ட தான் ஒப்பு கொடுக்குறாரு. நம்ம கணக்கு போட்டு பார்க்க சொல்கிறாரு. நாம் முடிவுக்கு அந்த விடை நமக்கு கிடைக்காத போது தேவன் கணக்கு முடிக்கிறதில்ல. அதாவது அந்த விடை தெரியாமல் வேணாம்னா இந்த கணக்கு சரியாக வராது, இந்த கொஸ்டின் விட்டுருவோம் அப்படின்னு நம்ம பரீட்சையில் விட்டுட்டு வர மாதிரி காரியம் கிடையாது. நம்மால் என்னென்ன விஷயங்களிலே இதுவரைக்கும் விடைகளை காணவில்லையோ அதையெல்லாம் விடை காணும்படி, அந்த விடை கிடைக்க முடியாமல் நம்மை விக்கினத்துக்குள்ளே ஒரு உக்கலுக்குள்ளே தள்ளின விஷயத்தை தேவன் குறுக்கிட்டு அந்த விடுகதையாக இருந்த அந்த விஷயத்தை ஆண்டவர் மாற்றி விடையை அளித்து அனுகூலத்தை பாராட்டுவார். இரண்டாம் அரையாண்டு பகுதிக்குரிய ஒரு பெரிய எச்சரிப்பு, நீர் விதைக்காலத்தில் அறுக்கிறவர் தெளிக்காலத்தில் சேர்க்கிறவங்கிற
அதிமேதாவித்தனம் அகம்பாவத்தோடு மாத்திரம் வாழாமல் எவ்வளோக்கு சுயத்துக்கு சாறீங்களோ, எவ்வளோக்கு நீங்கள் மனத்தாழ்மையோடு நன்றியோடு பணிவோடு வாழுகிறீர்களோ, அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேனினவர்களானோம் என்று எண்ணாமல் தேவனை கரத்தில் அர்ப்பணித்து சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு இருக்குமானால், you're not going to miss the game. You're going to share in the victory. ஓகே, சங்கீதம் 90 14ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்குமாக திருப்பியும் வாசிப்போம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையில் எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். பார்க்கவும் வாசிக்கவும் ரொம்ப வயிற்றில் பாலை வார்த்த மாதிரி ஒரு நம்பிக்கை மிகுந்த ஒரு வேத பகுதி. பட் ஆனால் இதில் சரியான உத்தரவாதம் இருக்குது. ஹைலி committed portion of the scripture. தேவன் தாமே தம்மை அர்ப்பணித்து அதிகமாக கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டிய, கணக்கு போட்டு பார்க்க வேண்டிய தேவனுடைய கணக்கு தான், மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. ஆனால் அந்த கணக்கு வராது. அந்த கணக்கில் இருக்கிற சூட்சமம் நம்ம ஒரு சிக்கலுக்குள்ளே வச்சிருச்சு, ஒரு ப்ரெசிபிடேட் ஆகிட்டோம், ஒரு ஸ்டக் ஆகிட்டோன்னா ஆண்டவர் சரி வேற ஒரு கணக்கு கொடுக்குறேன், வேற ஒரு கேள்வி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. மேலோட்டமாக வாசா பரவாயில்ல, இவ்வளோ நாள் எல்லாத்தையும் ஆடி தள்ளிட்டோம், எல்லாம் ஊதி தள்ளிட்டோம், எல்லாத்தையும் வீணாக்கிட்டோம், திருப்பியும் எங்களை சம்பாதிச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், சேர்த்து வைக்கல, பொறுப்பு இல்லாமல் வாழ்ந்துட்டோம், குடிச்சியே அழிச்சிட்டோம், தின்னே அழிச்சிட்டோம், என்னென்னமோ இருக்கும். அவங்கவுங்களுடைய உடன் பிறந்தே கொல்லும் நோய் போன்ற பல துர்க்குணங்கள், அநேக இப்படி வேண்டாத விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் உங்களுடைய சம்பாத்தியத்தையும் நீங்கள் சம்பாதிச்ச துட்டு மாத்திரம் இல்லை, so many things they will be so swindled. It will be swindled from you. உங்கள்கிட்ட அபகரிக்கப்படும், சூனியமாக மாறிடும். இது மாதிரி தேசளாவிய ரீதியில் ஒரு அவரவர்களுக்கு நியமிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் நம்ம பணம், நம்முடைய பிரயாசம், நம்முடைய பேர் புகழ், நம்முடைய திறமையெல்லாம் முடக்கப்பட்டுவிடும். டிமானிட்டைசேஷன் போல் டீலிமிட்டேஷன் ஒன்று வந்துட்டுருக்கு. இதெல்லாம் சட்டானிக் ட்ரிக்ஸ், சாத்தானுடைய சதிகள். ரொம்ப பெரிய நம்பிக்கைக்குரிய விதத்தில் ஒரு பெரிய டிவைன் இனிஷியேட்டிவ் தேவனை ஆண்டவர் ஏற்கனவே முடிவை கண்டவர். இந்த காலகட்டத்துக்குள்ளே நான் என்னுடைய அந்த அதிகபட்சமான இல்லை ஒரு விசேஷமான குறுக்கிடுதலோடு சபைகளை, திருச்சபைகளை, தேவ பிள்ளைகளை, குடும்பங்களை, தனிப்பட்ட பாத்திரங்களை நான் முன்குறித்தவர்களை நான் விடுவித்து பாதுகாத்து நல்வழிப்படுத்தி என்னுடைய திட்டங்கள் நிறைவேறும்படி அவர்களுக்கு நான் பாராட்டும் பெரும் கிருபைகளை செய்வதற்காக தேவன் மோசேக்கு அந்த காலத்தில் சங்கீதம் 90 எழுதப்பட வேண்டிய பின்னணியிலே மோசேயின் காலத்தில் என்ன நெருக்கடி இருந்ததோ மோசேயின் மூலமாக இந்த ஜெபத்தை செய்கிறார். இஸ்ரவேலுக்காக செய்கிறார், மோசேக்காக செய்கிறார், அவரோடு இருந்த எல்லா சகாக்களுக்காக செய்கிறார். அந்த 30 லட்சம் ஜனங்கள் செத்து போனவர்கள் தவிர உயிரோடு இருக்கிறவர்களுக்காக செத்துக்கிட்டே இருந்தாங்க. மோசே இந்த ஜெபத்தை செய்து அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது அந்த முந்தின சந்ததியே இல்லை. யோசுவான் கையில் அந்த ஃப்ரெஷ் ஜெனரேஷன் தான் இருந்தாங்க. இதெல்லாம் அலார்மிங் ட்ரூத். ஆனாலும் தேவன் உடன்படிக்கையை கைவிடவில்லை.
அவருடைய உண்மை பெரிதாகவே இருந்தது. எதனால் அது நடந்தது என்று நம்ம புத்திசாலித்தனமாக கேட்குற கேள்வியை விட, தேவன் யாரையும் ஒரு காலம் அழிக்க முயற்சி செய்கிறதே இல்லை. அது கேட்டிங்களா? அந்த வார்த்தையை திருப்பி சொல்லேன். தேவன் ஒரு காலம் எனக்கு வேலையே இல்லைப்பா, எல்லாத்தையும் உண்டாக்கி நான் 7ஆம் நாள் ஓய்ந்து இருந்துட்டேன், இப்போ கைக்கு ஒரு வேலை இல்லை, குறுன்னு இருக்குது, சுறுசுறுன்னு இருக்குது, இன்னும் ஆக்கப்பூர்வமாக செய்கிற மாதிரி இல்லை, சரி இந்த கூட்டத்தெல்லாம் பிடிச்சி எல்லாத்தையும் கொண்டு குவிப்போம் அப்படின்னு அவருக்கு வேலை இல்லாத முடி திருத்துக்கிறவன் பூனையை பிடிச்சி சரைச்சாங்கிற மாதிரி ஆண்டவர் இந்த மாதிரி வேலை செய்ததே கிடையாது, செய்கிற மாதிரி இல்லை. அவர் அப்படிப்பட்ட ஒரு நபர் அல்ல. அப்போ why all this favor, mercies, goodness, kindness, grace? ஏன்? சர்வ ஞானமும் சர்வ வல்லமையும் சர்வ திறமையும் சர்வ நல்ல குணமும் அழகும் அன்பின் உருவும் நிறைந்த நிறைவான அவர்கிட்ட குறையே இல்லை. He is so full. He is beyond saturation. ஆனால் அவர் ஏன் இந்த விஷயங்களை, கிருபை ஏன் யோசிக்கிறார், ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்? ஏன் தயவை ஆயத்தப்படுத்துகிறார்? ஏன் காருண்யத்தை ஆயத்தப்படுத்துகிறார்? ஏன் இரக்கத்தை ஆயத்தப்படுத்துகிறார்? ஏன் நன்மையை ஆயத்தப்படுத்துகிறார்? பரதேசிகளான நமக்கு தான், பஞ்சம பாதகர்களான நமக்கு தான். அதுவும் ஏன்? அவர் அதான் யாரையும் நேசிக்க முடியல. அவர் பிரம்மாண்டமான அவர் படைப்பெல்லாம் பார்த்து அவர் ஒன்றும் அஸ்டானிஷ்லாம் ஆகலை, அப்படியே அசந்து போல், ஆஹா என்னுடைய கரத்தின் கிரியை தான் என்ன அப்படின்னு ஆண்டவர் உட்காந்து பித்துக்குழி மாதிரி தனக்குள்ளே சிரிச்சிட்டு இருக்கிற தஞ்சாவூர் பொம்மை மாதிரி. இதெல்லாம் என்ன மேட்ரு? என்னை போல் ஒருத்தனை உண்டாக்கி அவன் இதை அனுபவிக்கணும், அவன் எனக்கு ஈக்குவலாக இருந்து அவனுக்கு நான் இந்த நன்மையெல்லாம் பகிர்ந்துக்கணும், அதுதான் என்னுடைய உள்ளத்தின் நிறைவின்மை. படைத்தேன், என் சாயலை பகிர்ந்து கொண்டேன், அவன் ஒரு ஆண்டிப்பாய மாதிரி எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டானே. சரி, அவனை திரும்பி ஆளாக்குவோம். என்னுடைய படைப்பின் உச்சத்தையே என்ன செய்தின்னு நாசம் பண்ணிட்டானே, தன்னையே நாசம் பண்ணுறான், படைப்புகளையும் நாசம் பண்ணுறான். நாசக்காரனான அவனோடு கைகோத்து திட்டம் பண்ணி நரகத்துக்கு பாத்திரம் நான் வாழ்கிறானே, இது சரியாக வராது. இதற்காக ஒரு நிவாரணத்தையும் இதற்காக ஒரு முடிவையும் காண வேண்டும் என்று ஆண்டவர் இந்த இரக்கமான பேருதவிகள் மிக்க இந்த சலுகைகளை தேவன் சிந்தித்து தீர்மானமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். முன்னாடி வசனத்தில் சொல்கிறார், கர்த்தாவே திரும்பி வாரும், எது வரைக்கும் கோபமாக இருப்பீர், உமது அடியாருக்காக பரிதவியும். மோசஸ் 40 days, ஐ திங்க் 2 times, தெளிவாக 2 தடவை இல்லை 3 தடவை அவர் தேவ சமூகத்தில் போய் தனியாக இருக்கிறாரு. உட்காந்து அந்த இந்த புறக்கண்ணோடு பார்த்தா செத்து போகக்கூடிய அளவுக்கான அந்த மகிமையிலே சீனாய் மலையில் போய் உட்காந்து ஃபாஸ்டிங்கில் இருந்து தேவனை கண்டு அவருடைய உள்ளத்தை, மனதை, எண்ணங்களை என்ன அளவுக்கு அவரால் புரிஞ்சிக்க முடிஞ்சதோ, என்ன அளவுக்கு அவரால் இன்டர்ப்ரெட் பண்ண முடிந்ததோ, அதிலிருந்து பார்த்து தான் இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறாரு. அதனால் நீங்கள் சங்கீதம் 90 90 முறை வாசித்தாலும் பாதகம் கிடையாது, ஏகப்பட்ட நன்மை உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தாவே திரும்பி வாரும், எது வரைக்கும் கோபமாக இருப்பீர், உமது அடியாருக்காக பரிதவியும். அவர் கோபமாக இருக்கிறாருங்கிறது அவருக்கு தெரியுது. கர்த்தர் ரொம்ப அன்பு. இப்படிதான் அல்பம், அற்பர்களும் நீசர்களும் இந்த கடைசி கால சந்ததி கர்த்தருடைய வார்த்தையிலும் அபிஷேகத்திலும் ஞானத்திலும் அவருடைய வழிகளிலும் யோசனைகளிலும் ஊன்ற கட்டப்படாமல் எல்லாம் இந்த இரும்பும் களிமண்ணும் கழிந்து போன கடைசி சாம்ராஜ்யத்தின் மக்கள் நம்ம இப்படி தான் இருப்போம். we will be like this. நீங்கள் என்ன தான் பெரிய உச்சகட்டமான படிப்பை படித்தாலும்,
வசனத்துக்கு வசனத்திலே நீங்கள் தேர்ச்சி பெறாமல், வசனத்திலே பாண்டித்தியம் இல்லாமல், வசனத்தின் தியானத்திலே ஆழத்திலே ஊன்ற கட்டப்படாமல் உங்களாலே தேவனை சிந்தையை புரிஞ்சிக்கவே முடியாது. 1 Corinthians 2 அதிகாரத்தில் நம்ம அவ்வளோ தியானித்திருக்கிறோம். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? பிலிப்பியரில் அந்த பகுதியெல்லாம் பல முறை இந்த 40 years தியானித்திருக்கிறோம். இப்படி இருந்தும் அதெல்லாம் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், ஒரிஜினலாக இன்சிடெண்ட். அவர் உசுரோடு இருக்கும்போது இதெல்லாம் அனுபவிச்சதை 90ஆம் சங்கீதத்தில் எழுதுகிறாரு. நீங்கள் கோபமாக எவ்வளோ நாள் கோபமாக இருப்பீர், எங்களுக்காக பரிதவியும். பரிதாபப்படும் சொல்லலை, பரிதவிப்பு என்பது வேறு, பரிதாபம் என்பது வேறு. போய் சொல்லகிறாதில் பாருங்கள் வித்தியாசத்தை. ஜஸ்ட் ஆர்டினரி டிக்ஷனரியில், லீவ் அலோன் பிப்ளிக்கல் டிக்ஷனரி. ஹொசானா, ஹல்லேலூயா. ஓகே, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை எமது கிருபையால் திருப்தியாக்கும். ஆண்டி பண்டாரங்களாக அன்னக்காவடிகளாகத்தான் காலங்காத்தால் ஒரு நாள் கரைச்சல் பண்ணிட்டு கையை உள்ள கால் உள்ள எல்லாம் செலவழிச்சு பதுக்கிட்டு எல்லாம் ஓட்ட புத்தியோடு தான் போகிறோம். ஆனால் தேவன் அவர் நம்மளை பற்றி ஒன்றுமே தெரியாமலாம் கிடையாது. புரியுதுங்களா? ஆமாம், யாருக்குமே தெரியாது. எவ்வளோ எனக்கு புத்தி தெரியுமா அப்படின்ட்டு எகிப்தின் சால்வையும் பாபிலோனை சால்வையும் அப்படிப்பட்ட எகிப்தின் சில பொன்னையெல்லாம் கொண்டு வந்து அவங்க வீட்டு பூமிக்குள்ளே அடியில் புதைச்சிட்டு இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு அங்கே கூட்டத்தில் நிற்கும்போது கர்த்தர் ஆகானை காமிச்சு கொடுத்துட்றாரு. சீட்டை போடுங்கப்பா, சீட்டு போடுதல் சிக்கலை அறுக்கும். போட்டால் ஆகான் குடும்பத்து மேலே விழுது. இஸ்ரவேலையே கலங்க பண்ணினவன் நீந்தானா? ஒரு சின்ன ஆயி பட்டணத்துக்கு முன்பாக அவங்களால ஜெயிக்க முடியாமல் தோத்து போனாங்க. சச் அ ஷேம், கிரேட் ஷேம். ஸோ ஆண்டவர் அளவில்லாமல் நம்பிக்கையும் உறுதியையும் ஆதரவையும் ஆசீர்வாதத்தையும் அரவணைப்பையும் பாதுகாவலையும் பண்புள்ளவராக பாசமுள்ளவராக தந்தாலும் நம்ம நடந்துக்க வேண்டிய மரியாதை தான் நமக்கு இல்லாமல் போகுது. அதை தான் நம்ம ரொம்ப கவனித்து வாழணும். இப்போ வாக்கு தத்தங்களை பெறது இப்போ கூட பெருசாக எனக்கு தெரியல. வாக்கு தத்தங்களையும் பிரம்மாண்டங்கள் எப்படி இருந்தாலும் நாம் மண்ணுக்குரியர்களாக இருக்கிறோமே, அதுக்கு தான் மறுரூமாங்கன்னு சொல்கிறாரு. பவுலுக்கு ஏன் பரலோகராஜ்யத்தின் ரகசியத்தை, இயேசுனுடைய அழகின் ரகசியத்தை அவ்வளவு ஆண்டவர் அவரை உடைச்சி நொறுக்கி ஒரு ஆளை எக்ஸ்ட்ரீமிட்டிக்கு கொண்டு போய் இத்தனை ரகசியங்களை சொல்கிறாருன்னா, அந்த அளவுக்கு நமக்கு இன்னும் கேட்டு பழகிட்டோம். கதா காலட்சேபம் போல் உபன்யாசங்களை கேட்டு பழகிட்டோம். பட் we don't want to commit ourselves. கூண்டை திறந்து விட்டால் நேராக சாக்கடைக்கு தான் போகக்கூடிய பன்னி மாதிரி தான் இருக்கும். பேதுரு சொல்லலையா, வீட்டு நாய் தான், domesticated, very good, well behaved, pedigree dog. But once you release the dog, its mind is not so transformed. அது போது இன்னும் இந்த புழுதிக்கும் இந்த குப்பத்தொட்டிலையும் போய் கண்டதையும் வாய் வைக்க தான் போகுது. தான் கக்கினதை திரும்ப திங்க போகுதுன்னு அந்த அளவுக்கு வேதனையோடு சொல்ல வேண்டிய நிர்பந்தத்தால் அவ்வளோ நாகரிகம் உங்களை பரிசுத்தாவியானவர் தன்னுடைய சீடனை உபயோகிக்கிறார். காரியத்துக்கு வருவோம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையில் எங்களை முது கிருபையால் திருப்தியாக்கும். இது கூட நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். நல்லாவே தரமான ஒரு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கும்போதாவது கொஞ்சமாவது இங்கிதங்கிறாங்களே, கொஞ்சமாவது பண்புள்ளவர்களாக நம்ம பேசணும், பணிவுள்ளவர்களாக பேசணும், சந்தோஷமாக இருக்கணும். அப்பயுமே திருட்டு மொழி முழிக்கக்கூடாது. அப்பயுமே ஒரு மாதிரி பறிபோயிருமோங்கிற பதைப்போடு இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு தேவன் என்னை வைத்திருக்கிறார், இந்த அளவுக்கு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், இந்த அளவுக்கு என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார், இந்த அளவுக்கு என்னை நேசித்து வழி நடத்துகிறார்.
இதற்கு நான் தகுதியற்றவன், ஆனாலும் அவருடைய காவல் என்னை சுற்றி இருக்கு. நான் பார்த்தாலும் பார்க்கட்டினாலும் அவருடைய ஆளுமை என் மேல் இருக்கு. அதான் அந்த பாட்டில் பண்ண ஆண்டவர் ஆளுகை செய்கிறார், அனைத்து உயிர்களே பாடுங்கள். அவர்கிட்ட சாக்குது, பேசாத, எது சொல்லாத. Be transparent, be giving, be generous, but you need to be wakeful, thoughtful. அதுக்கு தான் யோபு எவ்வளோ பெரிய நீதிமான்னா, இன்னும் அவன் இந்த பலிகளை பற்றிலாம் ஒப்புரவாதலை பற்றிலாம் பெரிய உபதேசம்லாம் இல்லாட்டினா கூட தன்னுடைய பிள்ளைகள் சந்தோஷத்தின் உச்சத்தில் வாய் கொழுப்பாக பேசியிருப்பாங்க, கடவுள் குரமாக பேசியிருப்பாங்க, ஏதாவது செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு மீறுதல் ஏற்பட்டிருக்கும். ஏற்படாமல் இருப்பதற்காகவும் ஏற்பட்டுட்டா என்பதற்காக ப்ரீஎம்டிவாக முன்னெச்சரிக்கையாக பலிகளை செலுத்தி தேவனோடு ஒப்புரவானான். அப்படிப்பட்ட ஒரு நீதிமான். அவனை ஆண்டவர் வருத்தெடுக்கலையா? நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையில் எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். திருப்தி தான் நம்மளுடைய கர்த்தருக்குள்ளே திருப்தியாக இருக்கணும். ஆனால் வளர்றதில் திருப்தியாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சாயலுக்கு ஒப்பாக பவுல் சொல்வது போல் எல்லாத்தையும் குப்பையுமாக நஷ்டமாக எண்ணி அந்த அறிவின் மேன்மை அடைவதற்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாகும். அது இஸ்ரவேலர்களும் மோசேன்னு சொன்னால் கொஞ்சமாச்சும் சரியாக இருக்குது. இவங்கள போலவா ஆண்டவர் கையில் நம்ம கடியும் மிதியும் வாங்கினோம், இடியும் வாங்கினோம். யோசிங்க, நிதர்சனமாக யோசிங்க. எனக்கு காத்தால் இந்த 6 மாதத்துக்கு, இந்த ஒரு மாதத்துக்கு, ஜூலை மாதத்துக்கு அப்படியே நம்மளை ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை வெளுத்து விட்ட மாதிரி வெளுத்து விட்டு நடத்திட்டு இருக்காரு இல்லையே. ஆனாலும் நாங்கள் ரொம்ப சிறுமைப்பட்டுட்டோம், துன்பப்பட்டுட்டோம். சீன்லாம் விடாதீங்க. ஆனால் உண்மையாக என்ன ஏதோ அளவில் யாரோ நீந்திச்சிட்டாங்களா, யாராவது ஒரு மாதிரி பேசிட்டாங்களா, ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், அல்லேலூயா, கிருபையை பிடிச்சிக்கோங்க. ஆமென். ஆமாம், டோன்ட் ஹைப் இட், டோன்ட் எக்ஸாஜரேட் இட். ஓகே, நம்முடைய அல்டிமேட் கோல் இயேசுவை போல் மாறுறது தான். வேறு எந்த அச்சீவ்மெண்ட்டும் இந்த உலகத்தில் இல்லை. உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமையுடைய அவருடைய பிள்ளைகளுக்கு விளங்குவதாக. ஊழியக்காரங்களும் என்ன நீங்களும் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் ஆண்டவர் செக் வைக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு குறிப்பு தான் இல்லையா? பேதுரு மாதிரி அவனை பற்றி என்ன, ஊழியக்காரங்களை பற்றி எல்லாருக்கும் ஒரே கொட்டு தான். ஸ்தோத்திரம், praise the Lord. So nobody is free from correction. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் ஒரு இது மாதிரி ஒரு போல்டஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மோசே ஒருத்தர் தான் சொல்லியிருக்கிறார். இது சொல்கிறதுக்கு அவர் அப்படிப்பட்ட ஒரு இரும்பு மனிதனாக இருந்திருக்கார். அது மாதிரி நீங்கள் வாய் கொழுப்பாக சொல்லிடாதீங்க, சொல்லாமல் இருந்துடாதீங்க. சொல்கிற அளவுக்கு உங்களை பலப்படுத்திக்கோங்க. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியர்லுன்னா ரொம்ப ஹோம்ஒர்க் பண்ணிட்டு சொல்லுங்கள். வாய் கொழுப்பாக பேசிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் வாய் கொழுப்பு, மனக்கொழுப்பு, ஏராளமான கொழுப்பு இருக்குது. எல்லாம் எல்டிஎல் ஹெச்டிஎல் மாதிரி ஏராளமான கொலஸ்ட்ரால் இருக்குது. அதெல்லாம் கரையட்டும். சோத்திரம். கோபமாக இருக்கிறீங்க, வாழ்நாளெல்லாம் கொலஸ்ட்ரால் இங்கே இந்த ஃபாதர் ஃபண்டாஸ்டிக்காக ஒரு பாட்டு பாடியிருக்காரு பாருங்க. அது பாட்டுக்கு எல்லா வியாதியும் சொல்லி ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அந்த அவருடைய சிஷிய பிள்ளை ஒருத்தன் இதுதான் பாடுறான். அதெல்லாம் போகிறதுக்கு தான் இந்த கிருபை, இந்த 6 மாதம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பக்கத்தில் இருந்து பார்க்க சொல்லுங்கள், உங்கள் கொலஸ்ட்ரால் போக போகுது சொல்லுங்கள். உங்கள் வியாதிக்கு முடிவு, ஃப்ரீ கன்சல்டேஷன், ஃப்ரீ ப்ரிஸ்கிரிப்ஷன். என்னையே பார்க்குறீங்க, என்னவோ எனக்கு மாதிரி தான் வியாதி இருக்கிற மாதிரி. பக்கத்தில் பாருமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6 months, குவைட் அ லாங் டைம். துண்டை காணும் துணியை காணும் உங்கள் லைஃப் ஹிஸ்ட்ரியே மாறிடும். 21 நாள்லேயே ஒரு பழக்கம் எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னு சொல்லுது. 6 மாதம் உங்களை ஆண்டவர் சரியாக ட்ரீட் பண்ணார்னா பத்தியம்
பக்கத்தில் சொல்லுங்கள், 6 மாதம் பத்திய சாப்பாடு. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் உத்தமமாக சௌக்கியமாக இருக்க விரும்புகிறீங்க? ஆமாம், அதை மாத்திரம் ஆசை தான் கொல்லுது. அந்த அதையுமே ஆண்டவர் சரி பண்ணுறார். பிரைஸ் தி லார்ட். நான் ஆசைப்பட்ட வாழ்வு, என் கனவு உலகம், அதுதான் தேவன் கொடுக்கறதுக்கு அந்த கிருபைக்குள்ளே இருக்கிற டிசிப்ளினை பார்க்கணும். நான் இந்த விஷத்தை கலந்த ஒரு பிஸ்கெட் உங்களுக்கு கொடுக்கல. குர்குரே இதெல்லாம் சொல்கிறாங்களே, எல்லாத்துலேயும் விஷம் இருக்குங்கிறாங்க. கேன்சரஸ் chemicals are all added to all these additives are there in so many drinks and eatables. அது மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்கல. கிருபை தான், பியோர் கிருபை தான் எல்லாம். ஆனால் அதில் ஒழுங்குகள் இருக்குது, அதில் ஒரு வழிமுறைகள் இருக்குது, பாதுகாவல் இருக்குது. அதை தேவன் உங்களுக்கு நிறைவேற்றுவார். இந்த 4 வசனத்தையும் பல முறை யோசிங்க. கரெக்டாக ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார். பழசு ஆசைப்படாதீங்க, பழசை விட்டுருங்க. போட்டுட்டியா, என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் பழைய பேப்பர்காரன்ட்டு போட்டுட்டியா அப்படின்னு நம்ம இது பண்ணுற போட்டுடணும். சோத்திரம் லேலூயா. 6 மாத காலத்தில் எதெல்லாம் ஒழிக்கணுமோ அதெல்லாம் ஒழிக்கிற நேரம். சொல்லுங்கள், என்ன இப்படி இருக்கீங்க? சோத்திரம். வாயை திறந்து சொல்லுங்கள். கழிக்கிற நேரம், ஒழிக்கிற நேரம், இடிக்கிற நேரம், சுத்தம் பண்ணுற நேரம், ஒதுக்குற நேரம், வேண்டான்ட்டு இருக்கிற நேரம். ஒன்றுமே இல்லை, வாயில் போட்டுட்டு இருக்கேங்கன்னே இருக்கக்கூடாது. ஒன்றுமே இல்லைன்னா எது செய்யணுமோ அதை மாத்திரம் செய்யலாம். பிரைஸ் தி லார்ட். தண்ணியை குடிங்க. ஒன்றுங்க சாப்பிட முடியலன்னா தண்ணியை குடிங்க. தண்ணி குடித்தா, தண்ணி தானே வசனம், அது நல்லா வேலை செய்யும். எல்லா டாக்ஸிசிட்டியும் ஃப்ளஷ் பண்ணிடும். பிரைஸ் தி லார்ட். ஓகே, கண்களை மூடுவோம், அவரை நோக்கி பார்ப்போம், பந்தி ஆசரிப்போம். மகா பெரியது அவருடைய இரக்கம், ஒவ்வொரு நாளும் புதியது அவருடைய கிருபை, தேற்றிடும் கிருபை, உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேங்க்யூ லார்ட். இந்த குறிப்பிட்ட ஜூலை மாதத்துக்கு மாத்திரமல்ல, இந்த 6 மாத காலத்திலும் எங்களுக்காக நீர் எடுத்துக்கொள்கிற இந்த பெரிய உத்தரவாதத்திற்காக, உடன்படிக்கை பேர் உண்மைக்காக, மனதுருக்கத்துக்காக நன்றி சொல்கிறோம். தேவனே, இயேசுவே, என்னை எங்கள் ஒவ்வொரு நீர் இழந்து போகாமல் இருப்பதற்கு, எங்களை மீட்டுக்கொள்வதற்கு நீர் முதலீடு செய்ததை, நாங்கள் விரயம் பண்ணினதை மறுபடியுமாக நீர் எங்களுக்காக உத்தரவாதம் எடுத்துக்கொண்டு எங்கள் வழியிலே ஒரு இரட்சகனாக அழைக்கப்பட்ட மோசேயின் வாழ்விலே அவர் மன்றாட்டை கேட்டு இஸ்ரவேலுக்கு இறங்க ஏராளமான உடன்படிக்கையின் வாக்குறுதிகளை தந்து வழிநடத்தி வருகிறது போல, கிறிஸ்து தேவனுடைய வீட்டில் எங்கும் பெரியவர், தேவனுடைய வீட்டில் பெரியவரான, தேவனுடைய வீட்டின் தலைவரான, தேவாலயத்திலும் பெரியவரான, யோனாவிலும் பெரியவரான, சாலமோனிலும் பெரியவரான அவர், அவருடைய பிள்ளைகளாக மணவாட்டியை தெரிந்து கொண்ட எங்களுக்கு எடுத்துக்கொள்கிற இந்த உத்தரவாதங்களுக்காக நன்றி சொல்கிறோம். தீர்க்க தரிசனங்களையும் மோசையின் ஆகமங்களையும் அறியாத மந்த புத்தி உள்ளவர்களே என்று ஆண்டவரே, அந்த மந்த புத்தியை விரட்டி அடிக்கும்படியாக எம்மாவு சீடர்களை கண்களை திறந்தது போல, இன்னும் ஒரு முறை இந்த அதிகாலை வேளையில் இந்த பந்தியிலே கையிடும் பொழுது எங்கள் ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படும்படி செபிக்கிறோம். வாழ்வழிக்கும் வசனங்களுக்கு திரும்பி எங்கள் வாழ்க்கையை நல்வழிப்படுத்திக்கொள்ள உதவி தரும்படி செபிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம், வழி நடத்தும் பிதாவே, ஆமென். உம்மை நாங்கள் நெருங்கி வர வேண்டியது எங்களுடைய நிர்பந்தமாக இருந்தாலும் நீர் எங்களை நெருங்கி வருகிறீர். எங்களை நீ தள்ளிவிடாது இருக்கிறீர். அவ்வப்பொழுது நீர் கோபம் உள்ளவராய் உம்மை காண்பித்தாலும் மறைத்து கொண்டவராயிருந்தாலும் எங்களுக்கு உதவி புரியும்படி உம்முடைய குடல்கள் எல்லாம் பொங்குகிறது, உம்முடைய மனதுருக்கம் பொங்கி எழுகிறது. தகப்பனே, அப்படியாக இந்த அரையாண்டு பகுதிக்குரியதையும் இந்த மாதத்துக்குரிய இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். இந்த பந்தியில் கையிட்ட ஒவ்வொருடைய ஆவியான்ம சரீரத்தில் மாட்டுக்குட்டியான ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உயிர் மீட்சி ஒவ்வொரு வாழ்விலும்
ஆன்மீக மறுமலர்ச்சி ஏற்படும்படி ஜெபிக்கிறேன். பிரகாசமான மனக்கண்கள் ஏற்படும்படி வேண்டுகிறேன். சாங்கியமான வாழ்க்கையை தாண்டி சத்துரு அவன் தலை நசுக்கப்படும் ஒரு ஜெய ஜீவித்தை வாழ ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டும். உயிர்த்தெழுதின் வல்லமை இறங்கட்டும். கடைசி நாள் உயிரோடு எழும்பும் தகுதி ஒவ்வொருவரிலும் தக்க வைக்கப்படட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருடைய ஆவியான்ம சரீரத்தில் தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக வாழ்வு பாயும்படி ஜெபிக்கிறோம். நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, பந்திகளை கையிடாத ஒவ்வொருக்காய் ஜெபிக்கிறோம். ஞானஸ்தானம் பெற்று உம்மோடு பந்தி அமர அவர்களை தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். பந்தியை விட்டு தூரப்படுகிறவர்களை கர்த்தர் உணர்த்தும். பாவை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் தகுதி எங்களால் இல்லை, எங்களை தகுதிப்படுத்துகிற உம்மாலே தான் உண்டாகிறது. நன்றியோடு துதிக்கிறோம். மீதி துணிக்கைகளான பரிசுத்தவான்கள் ஐக்கியத்தை நினைவு கூறுவோம். வான விருந்திலே மோடு பந்தயம் வரும் நாளுக்கான ஆவலை எங்களுக்குள்ளே அண்ணமுட்டி எழுப்பும். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்துக்குரிய எல்லா ஆவிக்குரிய பொருளாதார தேவை சந்தி வாழாமல் திலாய்ந்து கீழாமல் மேலாய்ந்து கடன் வாங்காமல் கடன் கொடுத்து இடம் கொண்டு பெருக உதவி செய்யும். இந்த மாதத்தின் சேவைகளை இறை பணிகளை செய்து முடிக்க உதவி செய்யும். ராஜ்யத்தை நீதியும் தேடுவதிலே முதலாவதாக முந்திக்கொள்ள உதவி செய்யும். தேசத்துக்காக மன்றாட, இஸ்ரவேலுக்காய் மன்றாட உணர்வை தாரும். நன்றி உள்ளவர்களாய் வாழ உதவி செய்யும். நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் செல்கிற புதிய படிப்பில் பிரவேசித்திருக்க எல்லாருக்கும் அனுகூலமாக இரும். நமக்கு நன்றி. தமிழகத்தையும் குறிப்பாக ஐரோப்பா கண்டத்தையும் ஆண்டவரே, இந்த எல்னினோ லானினோ மூலமாக பயங்கர வறட்சியும் பஞ்சமும் வரும் சொல்கிறார்கள். தண்ணீர் பஞ்சம் வரும் என்று சொல்கிறார். திருச்சி அதில் குறிக்கப்பட்டிருக்கிற ஒரு மாநிலம் என்று மாவட்டம் சொல்கிறாங்க. கத்தான் அரியலூர் தமிழகத்தை எண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, இந்த அதிகபட்சமான உஷ்ணத்தாலே மக்கள் செத்தே போகிறாங்க. தகப்பனே, பல இடங்கள் பற்றி எரிகின்றன. ராஜாவே, மனமிறங்கும், மனமிறங்கும், மனமிறங்கும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்கிறது போல இரக்கத்தையும் கிருபையும் பாராட்டும் பொழுதே முடிவிலா வாழ்வுக்கான விஷயங்களை திட்டமிட்டு பாதுகாத்து எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் கர்த்தருக்குள்ளே வழிநடத்த கிருபை தாரும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். மோசேயின் ஜெபத்தை செய்கிறோம். 90ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்திலும் 17ஆம் வசனம் வரைக்கும் மன்றாடுகிறோம். இரக்கமாயிரும், அதிசயங்களை செய்யும். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. உம்முடைய புயத்தை உமக்கு ரட்சிப்பாக்கி கொண்டவரே, ஒருவராய் ஆலை மிதித்தவரே, ஒரு சாவாமை உள்ளவரே, ஏக சக்கராதிபதியே, அதிசயமுள்ள ஏகராஜனே, ஒருவராய்ந்து பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை இந்த திருச்சபையின் மேல் உண்டாயிருப்பதாக. தங்களை நிற்கிறோம் என்று எண்ணுகிற யாதாம் ஒருவன் ஒருத்தி விழாதபடி எச்சரிக்கையை தாரும். பழையவளை மறந்து புதியவளை நாட உதவி செய்யும். பின்னானைகளை மறந்து முன்னானைகளை நாட உதவி செய்யும். ஒவ்வொருக்கும் குறித்ததை நிறைவேற்றும். தேங்க்யூ ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். துதிகளை பார்த்து வைக்கிறோம். ஜெபம் கேளும். ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்ப அன்பின் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவராய் இயேசுவின் அருளும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் வழிநடத்தல் பாதுகாவலும் அந்யுனியும் ஐக்கியம் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் மூலமாய் ஆண்டவரை அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வரி மட்டுமாய் இருப்பதாக. அல்லேலூயா. தேங்க்யூ.